கைஸ் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவர் பதவி ஏற்கிறதுல பயங்கரமான சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரோட 5 வருஷம் ஆட்சி ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத மெயினா பார்க்க போறோம். சோ அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சீமான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஏன் ஒரு வருத்தம் இருக்குது, இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியல் தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா? அதாவது ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோ மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோவும் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சீமான் பேசுற மாதிரி. அந்த ஆடியோவும் பாத்தீங்கன்னா நான் அண்ணன் கேக்குறேன், நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிற? நம்ம அத்தால போய் அண்ணன் தம்பி தான். நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்கள ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்கிற விதமா பேசியிருக்காரு. அந்த மேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் விஜய் அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள விஜய் அறிவிச்ச இலவசங்களை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். அந்த மேட்டர் என்ன அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்கு இருக்க பெரிய சிக்கலே என்னன்னா ஒரு தனி மெஜாரிட்டி அவர் கிடைக்கல. அவருக்கு இருக்கிறது 108 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணணும். சோ அப்படி பார்க்கும்போது 107 தொகுதி தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஓவராலா அவருக்கு 11 எம்எல்ஏ வந்து இன்னும் தேவைப்படுறாங்க. இந்த 11 எம்எல்ஏக்கள் எங்க இருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒன்னு அதிமுக வந்து அதற்கு ஆதரவு கொடுக்கலாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனா அதிமுக வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு கீழே வந்து இயங்குவாரா அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் வந்து அதிமுக கூப்பிடுறதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமக, விசிக, சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உதிரி கட்சிகள்லாம் இருக்குல்ல, இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா 4, 2, 3, 5 அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் கூப்பிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆட்சி அமைச்சிடலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றுள்ள தாவேக சார்பில் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. 118 வந்து ஈஸியா வந்துரும். ஆனா அப்படி 118, 120 வச்சு ஒரு ஆட்சி அமைச்சார்னா அடுத்த 5 வருஷம் அந்த ஆட்சி நிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 120 அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாசம் கழிச்சு இவரோட எம்எல்ஏக்கள் ஒரு 5 பேர் ஆப்போசிட்ல இருக்க கட்சி விலைக்கு வாங்கிட்டாலோ இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசு மாறிட்டாலோ நான் வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கவுத்துருவாங்க. சோ அடுத்த 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க திருப்பி கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்பயே இல்ல யாரும் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல திருப்பி எலெக்ஷன் தான் நடக்கும். சோ நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான பீரியட் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சேம் டைம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர்க்குள்ள மக்கள்கிட்ட நம்பிக்கையும் எடுக்கணும். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆட்சியும் தக்க வச்சுக்கணும். அடுத்த 5 வருஷம் விஜய் அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த கத்தி மேல நிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா இந்த உதிரி கட்சிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி 1-2 கட்சியை கூப்பிடும் போது என்ன ஆகும்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா தான் கொஞ்சம் அதிகமா இருக்காரு. 118ல இருந்து 120 அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பரை வச்சு ஆட்சி அமைப்பார். அப்படின்னும் போது ரிஸ்க்லயே இருக்க மாதிரி இருக்கும். இதுவே அவர் கூட இப்ப அதிமுக மாதிரி ஒரு கட்சி வந்ததுன்னா அவர் வந்து ரொம்ப சேஃபா இருக்கலாம். ஏன்னா 49 சீட் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அப்படின்னும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு கட்சியை மட்டும் நம்பி இருந்தாலே போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 கட்சியை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கும். சோ இந்த கட்சியில வந்து எவனுக்கு எப்போ முறுக்கிப்பான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்து காங்கிரஸ் வந்து இல்லப்பா நான் ஆதரவு கொடுக்கலப்பா அப்படின்ற மாதிரி விலகிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய ரிஸ்க் வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் ஜெயிச்சிட்டாரு, சூப்பரா ஜெயிச்சிட்டாரு. ஆனா என்ன மேட்டர் 118 அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். பட் 118 கீழ இருக்கிறதுனால இப்ப ஆட்சி அமைக்கிறதுலே பாத்தீங்கன்னா பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் பிசிகா சைடுல இருந்து ஆதரவு கொடுப்பாங்க, சிபிஐ, சிபிஎம் இவங்க கிட்ட இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. சேம் டைம்ல காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. சோ இவங்க எல்லாமே ஆதரவு கொடுக்கிறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது விஜய் வந்து என்னோட ஆட்சியில வந்து பங்கு தரேன், அதிகார பகிர்வு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல. சோ அப்படின்னும் போது இவங்க கட்சியில ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி வந்து கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்னும் போது அமைச்சரா நம்மள போடும்போது கண்டிப்பா இந்த கட்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல அவரும் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த உதிரி கட்சிகளை நம்பி இருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் 1 இயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நிறைவேற்றணும்னு சொன்னல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவர் சொன்ன இலவசங்கள்ல சில விஷயத்தை அவர் நிறைவேற்றி ஆகணும். ஏன்னா அவர் என்னன்னு சொன்னார்னா இந்த மாதிரி நான் ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அனைத்து மகளிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லா பஸ்லயும் நீங்க டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விஜய் பண்ணி தான் ஆகணும். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். எங்க வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும்
ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு எதிர்ப்பா மாறிடும். ஏன்னா மகளிர் ஓட்டு தான் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமா விழுந்தது. விஜயை சப்போர்ட் பண்ணதுவங்களை பாத்தீங்கன்னா மகளிர் ஓட்டுகள் தான். சோ அப்படின்னும் போது இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன்றது, சோ இதுக்கு அடுத்து இந்த பஸ் ஃபுல்லா ஃப்ரீன்றது, இந்த மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா குடும்பத்தையும் குடும்ப தலைவிகளையும் அந்த மகளிர்களையும் பெண்களையும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்தது. சோ அப்படின்னும் போது அதெல்லாம் நிறைவேற்றணும். இன்கேஸ் அவர் வந்து டிலே பண்ணாரு அப்படின்னா அவர் மேல அதுவே ஒரு பெரிய பிளாக் மார்க்கா இருக்கும். சோ அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது ஆட்சி கவிழ சுச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விஜய்க்கு வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்ப சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் போவாதுன்னு நினைக்கிறேன். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா அதிமுக அவங்களுக்கு கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு ஆட்சி அமைச்சார்னா விஜய் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அடுத்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா போலாம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது டிஎம்கேங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லைட் எட்ஜ்ல வந்து இருக்கும்போது டிஎம்கே சும்மா இருப்பாங்களா? சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஓகே, அவங்க எம்எல்ஏல இருந்து ஒரு 5 பேர் எப்படி உருவலாம் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. பார்த்து எப்படி இதை வந்து கவுத்து உள்ள அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. சோ ஆப்வியஸா எல்லா கட்சியும் யோசிக்கிற விஷயம் தான் அது. சோ விஜய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு இதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனா ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லணுங்க, தாவேகா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35% வாக்கு விழுக்காடு வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எம்ஜிஆரை விட ஒரு மேசிவான வெற்றியை வந்து விஜய் பெற்றிருக்காரு. எம்ஜிஆர் வந்து சீட் வயசுல அதிகமா எடுத்தாரு. ஆனா ஓட் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது விஜய் வந்து பயங்கரமான ஒரு ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. சத்தியமா நாளா எதிர்பார்க்கல. நாளா ஒரு 10ல இருந்து 20 அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு 107 108 இடத்துல அவர் ஜெயிப்பாரு அப்படின்றது சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு பயங்கரமான வெற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டிவிகே சப்போர்ட் பண்ண எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும், டிவிகே ஜெயிச்சதுல நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க. எனக்குமே ஓகே தான். ஏன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு புது கட்சி வந்தது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா டிவிகே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அரசியல பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி போயிட்டு நீங்க வந்து இந்த ரோட்ல பிளாக் பண்ணிட்டு இந்த கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுறது, கவர்மெண்ட் பஸ் பிளாக் பண்ணி இதெல்லாம் பண்றது, இது வந்து யாரோட பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா அது வந்து டிஎம்கேவோட பாலிடிக்ஸ். அதை வந்து திருப்பி கையில் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க டிவிகே மேல இருக்க ஒரு பெரிய விமர்சனமே என்னன்னா, யாராலையும் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால நீங்க அதை திருப்பி அதை நீங்க பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணது வேற, ஆனா இப்போ நீங்க பண்ணீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டுக்கு தான் பேர் கெட்ட பேர் வரும். அந்த கவர்மெண்ட்டை யார் ரன் பண்றது, விஜய் பேர்ல பேர் வந்து கெட்ட பேர் வரும். ஸோ அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க. உங்க அண்ணனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பக்குவமா நடந்துக்கோங்க. அதை கட்சியில இருக்கவங்கள சொல்றேன். நீங்க கட்சியில வந்து வெற்றியை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ பார்க்க முடிஞ்சது. ரோட பிளாக் பண்ணிட்டு நடுவுல வந்து பட்டாசு வெடிச்சிட்டு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ஒரு மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் என் சைடுல சொல்ல தோணுது. இதை பத்தின உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த இலவசங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார்ல, இது எல்லாமே ஒரு விமர்சனத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த சேஞ்சும் இல்ல. ஆக்சுவலா டிவிகே ஜெயிச்சா அது எப்படி இருக்கும்னா ஒரு பார்ட்டி சேஞ்சா தான் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சா இருக்காது. அதாவது ஒரு அரசியல் மாற்றது வராதுங்க. அங்க வந்து ஒரு பார்ட்டி மட்டும் தான் மாற்றமா இருக்கும், மத்தபடி எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் இருக்க குற்றச்சாட்டு. ஏன்னா அவங்க கொள்கையில இருந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ்ல இருந்து எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் டிவிகேவோட ஸ்கீம்ஸும் இருக்குது. ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸை பார்க்கல. தட் மீன்ஸ் வந்து விஜய் வந்து எப்படி சொல்ல இப்படி தான் ஆட்சி அமைப்பாரு, இதெல்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதை கேட்டு அவங்க வந்து ஓட் பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே மேல இருக்க டோட்டல் வெறுப்பு. 50 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க, நீங்க வேணாண்டா அப்படின்ற ஒரு வெறுப்பு, ஒரு மாற்று சக்தி ஒன்று இருக்கு. அந்த மாற்று சக்திக்கு நாங்க ஓட்டு போடுறோம், பார்த்துடலாம், புதுசா அவர்கிட்ட கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் நோக்கி வந்திருக்காங்க. சோ அப்படின்னும் போது விஜய் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயர்ல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி ஒரு ஆட்சி கொடுக்காம ஒரு மாதிரி கிளீன் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணார்னா சீரியஸ்லி விஜய்க்கான அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல பயங்கரமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெற்றியை பெற்றது வந்து முக்கியம் இல்ல, அதை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு, இவரோட எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு. சோ அப்படிலாம் இல்ல, என் ஆட்சியில வந்து கரப்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, தூய்மையான ஆட்சி கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விஜய் பண்ணார்னா சீரியஸ்லி அவரோட அரசியல் எதிர்காலம் வேற லெவல்ல இருக்கும். இந்த ஒரு மேட்டரை விஜய் பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவரோட வீடியோ ஒன்று பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. என்ன ஒரு வருத்தம் இருக்குது, இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் 110 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணுன்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல.
ஆனாலும் போயிருக்கலாம் மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது 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 நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி, எங்க நாங்க ஒரு 4 பேராவது சட்டசபைக்குள்ள போகணும்னு நினைச்சோம், ஆனா நாங்க அதை போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி தான் இருந்தது. என்ன இன்னும் ஒரு 10 லட்சம் ஓட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்து சம வைரலா போயிட்டு இருந்தது நேத்துல இருந்து. ஆனா அந்த வீடியோ இப்ப எடுத்தது இல்ல, 2021 வந்து எடுத்த வீடியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ என்ன பார்க்க முடிஞ்சது, அது 2021 ஒரு எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் அப்ப வெளியான வீடியோ தான் அது அப்படின்ற மாதிரி தான் அதுல பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் அப்பத்துக்கும் இப்போதைக்கும் பொருந்தது. ஏன்னா அப்பயும் ஒரு மாதிரி தோல்வி தான் வந்தது, இப்பயும் ஒரு மாதிரி தோல்வி தான். அப்பயும் 8% வரல, இப்பயும் 8% குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அது பயங்கரமா ரிலேட் ஆச்சு. அந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அட்லீஸ்ட் சீமான் மட்டுமா ஜெயிச்சிருக்கலாம், அந்த மனுஷன் இத்தனை வருஷம் வந்து கத்தியிருக்காரு பேசியிருக்காரு, சோ அந்த மனுஷன் ஒரு ஆளாவது ஜெயிச்சிருக்கலாம், அவரு தோத்ததுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றது நிறைய பேர் ஆப்போசிட் கட்சியில் இருக்கவங்களே சொல்ற விஷயம் அது ஒன்னா தான் இருக்குது. இது கூடவே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது சீமான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கோ வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அமைச்சிருக்காரு. அந்த ஆடியோல வந்து என்னன்னு பேசி அமைச்சிருக்காருன்னா, தம்பி இதுக்கெல்லாம் தோன்றக்கூடாது, அதாவது நம்ம மக்கள் நம்மளை தோக்கடிச்சது யாரு, நம்ம அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க தானே, சோ அவங்க தானே தோக்கடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் அந்த திரைக்கவர்ச்சி வந்து அது வந்து ஒரு மாதிரி இது பண்ணுது. நான் கேட்கிறேன், நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிறேன்? நம்ம அத்தால போய் அண்ணன் தம்பி தான். அவ்வளவுதான்டா அவங்க அறிவு, அவ்வளவுதான் அவங்க புரிதல். என்ன பண்ண முடியும்? நீங்க நானும் அது கூடத்துல தப்பி வரலையா? கொஞ்சம் காலம் விலை கொடுத்தாண்டா தம்பி தீரணும். உனக்கு ஒன்று சொல்றேன் பாரு, மாறுதல் என்பது மகத்தான ஒன்றுதான், ஆனால் அது நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள இயலாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகிறது. இதாண்டா பிரச்சனை. ஒரு திரைக்கவர்ச்சி சினிமா ஒரு சீரழிச்சிருச்சு நம்ம சமூகத்தை. சரி பண்ணாம விட்டு போக முடியுமாடா? விளையிட முடியுமாடா தம்பி? ஒரு புரட்சிக்காரனுக்கு போராட்டக்காரனுக்கு அது அழகாடா? தைரியமா இன்னைக்கு நாளைக்கு வெல்வோம்டா. ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஒன்றுதான் தோணுது, ஆக்சுவலாக அந்த மனுஷனும் இத்தனை வருஷம் கத்திட்டாரு, கத்தியும் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து இப்போ 4% தான் இருக்குது. ஓவராலாக 8.22 இப்போ 4% வந்துருச்சு. ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச். ஏன்னா இது வந்து என்டிகேக்கு மட்டும் அடி இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிக்குமான ஒரு அடி. ஏன்னா மொத்தமாக ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணதுனால மற்ற கட்சி எல்லாமே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ ஓட் பர்சன்டேஜ் கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே சைடில் லைட்டாக ஒரு ஷேக்கை வந்து கொடுக்கும் அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுல இருந்து என்டிகேன்ற ஒரு பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு மேல எழுந்து வரப்போகுது, இதுக்கப்புறம் அவங்க அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி அவங்க கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஓவராலா பார்க்கும்போது என்டிகே சைடில் ஒரு பயங்கரமான ஒரு செட்பேக் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே டோட்டலா பார்த்தீங்கன்னா காலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் ப்ரோ அவங்க தான் சீட்டை வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்களே. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 59 சீட்டு தனிப்பட்ட முறையில் சொல்றேன், கூட்டணி இல்லாம. ஸோ 59 சீட்ல எத்தனை ஜெயிச்சிருக்கு, ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 49 ஜெயிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிரதான கட்சி, அந்த 2 பிரதான கட்சியும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஏன்னா 2 கட்சியும் வேணாம் அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 2 கட்சி ஆட்சி முறையில் நாங்கள் அனுபவிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வேணான்ற மாதிரி விஜய் வந்து பயங்கரமா நம்பியிருக்காங்க. ஆக்சுவலா அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வந்து விஜய் மேல வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். ஆனா விஜய் அனௌன்ஸ் பண்ணார்ல இலவசங்கள், அந்த இலவசங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணா தமிழ்நாடு 2 வருஷத்துல திவால் ஆயிடும். 2 வருஷத்துல திவால் ஆயிடும். தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி மாதம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா தமிழ்நாடு 2 வருஷத்துல திவால் ஆயிடும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி 10 லட்சம் கோடி இருக்குது. இதுல ஒரு சொன்னதுல அனௌன்ஸ் பண்ணாருன்னா அடுத்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடியா மாறி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் தலையில துண்டு தூக்கி போடணும். எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா 2500 ரூபா நம்மளுக்கு வருது, நல்ல விஷயம்னு யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க வாங்குற 1 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்னு போயிடும். ஸோ இங்க டிஃபரன்ஸ் புரியுதா? விலைவாசி எல்லாம் ஏறிடும். அது மக்கள் நிறைய பேருக்கு புரியல, அது ஃபீல் பண்ணும்போது தான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ விஜய் உண்மையிலே வந்து எப்படி சொல்றது, ஒரு சேஞ்ச் அப்படி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா இலவசங்களை ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், இப்போ இதெல்லாம் நிறைவேற்றினா கண்டிப்பா தமிழ்நாடு திவால் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒரு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நிறைவேற்றினா சத்தியமா சொல்றேன் தமிழ்நாடு தாங்காது. தமிழ்நாடு உண்மையிலே சொல்றேன் இவ்வளோ இலவசங்களுக்கு தாங்காது. ஃபர்ஸ்ட் அதுக்கான பொருளாதார பெருக்கத்தை விஜய் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு இதை பண்ணா கூட ஓகே. அதாவது நிறைய ஃபேக்டரிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓன் பண்ணணும், நிறைய கம்பெனிகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் அரசியலுக்கு போக கூடாது. கார்பரேட் கம்பெனிங்க பண்ணிட்டு அவங்க கிட்ட
கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போற அரசியல் இருக்குல்ல, இதுதான் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருந்தது. அதை டிவிக்கே பண்ணக்கூடாது. அதை பண்ணாம இவங்க நிறைய கம்பெனியை ஓன் பண்ணணும், வெறும் டாஸ்மாக மட்டும் ஓன் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் மேல இருக்க இப்போ இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, சமூகத்துல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தினா முதல்ல போதையில்லா ஒரு கலாச்சாரத்தை உண்டாகணும், டாஸ்மாக மூடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள வந்து கஞ்சா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா கிடைக்குது. ஸ்கூல் பசங்க முதல்ல ஈஸியா கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை ரெண்டு கட்சியுமே. ஆனா இப்ப டிவிக்கே அதை கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், டாஸ்மாக மூடணும், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அவங்க பண்ணணும். அதை பண்ணாதான் நான் சொன்னல ஒரு வருஷத்துல ஒரு நல்லா சூப்பரா பண்ணிட்டாருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கணும்னா இது எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா பெண்கள் முக்காவாசி நம்பினது காரணம் என்னன்னா விஜய் சொன்ன அந்த ஒரு வாக்குறுதி தான், பெண்கள் பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்ற அதுக்கு ஒரு தனி இலாக்கா அமைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. சோ அவ்வளவு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்லாம இதெல்லாம் பண்ணணும். இந்த போதையை முதல்ல ஒழிச்சாதான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியும். போதையை ஒழிச்சாதான் தமிழ்நாடு வந்து குற்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும், குற்ற எண்ணிக்கை கம்மியாகும். இந்த மொத்த குற்றத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணமே இந்த போதை தான். திமுக ஆட்சியில் அவ்வளோ மோசமா வந்து நம்ம நாடு இருந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த போதை தான். ஒரு பக்கம் சாராய போதை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கர்மமோ தமிழ்நாட்டில் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ போதைப் பொருள் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால தான் அவ்வளோ குற்றங்கள் வந்து அதிகமாகுது. அது எல்லாத்தையும் விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொன்னாரு, அவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பண்றாரா என்ன அப்படின்றத. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுமா இல்ல இந்த உதிரி கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.